கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் என்று பார்க்கின்றோம். For many are called, only few are chosen என்று வேதத்தில் மத்தேயு 22:14 வாசிக்கின்றோம். ஸோ இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது ஒரு ராஜாவுக்கு ஒப்பதாக இருக்கிறது என்று சொல்லி, அந்த ராஜா தன்னுடைய மகனுக்கு ஒரு கல்யாணத்தை செய்கிறது. ஸோ அதற்கு ஒப்பாக இந்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ if there is a marriage and we'll be giving invitation to so many people and expecting that the all will come. So that's why that we select and give many more invitation to the people. So accordingly we prepare. But unless we know sure that somebody is not coming, so we will be preparing for all the guests that what we invited them. அப்படியாக தான் இந்த ராஜா தன்னுடைய மகனுடைய கல்யாணத்திற்காக எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்கிறான். அவனுக்கு தெரிந்தவர்கள் அநேகரை. ஆனால் அவர்கள்லாம் கல்யாணம் அன்றைக்கு விருந்து எல்லாம் ரெடியாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் அநேகர் வரவில்லை. So they never came to the wedding. So this king sent his people for them to invite. And they were telling all the excuses. One guy said, I have to go to my business. So I have to go to my field. So we know that when we don't want to go somewhere, we have enough reason to say. நார்மலாக நம்ம ஆலயத்துக்கு வரலன்னா ஏதாவது ஒரு ரீசன் வச்சுருப்போம். நம்ம லேட்டாக வந்தாலும் ஒரு ரீசன் வச்சுருப்போம். ஸோ நமக்கு ரீசனுக்கு ஒன்றும் பஞ்சமே கிடையாது. We can have any number of reasons for not doing what we are expected to do or invited to do. So that's the thing. அப்போ பார்த்தீர்கள் என்றால், அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் இந்த ராஜா அனுப்பின ஆணையம் அடித்து கொண்டுடுறாங்க, தொந்தரவு பண்ணாத என்று சொல்லி. ஆனால் இங்கே so everything is ready. The feast is ready, but the guests, invited people, they didn't come. So God, here this word is comparing like the God's kingdom. So the God's kingdom is open for everyone. And people are called, so many are called என்று சொல்லும்படியாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும் என்று சொல்லும்படியாக இருந்தாலும், ஸோ அநேகர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டிக்குட்டி என்று சொன்னாலும், இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படும் என்று வந்தாலும் அவர்களை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவேளை அநேகராக இருக்கலாம். ஸோ இந்த விசுவாசிக்கிற எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லலாம். தட்ஸ் வை அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் என்று சொல்லாதபடி, so called, that many are called. It didn't say that all the people are called, but many are called. So those who are believing in Christ, but they refuse to accept his invitation. That's what we can say. ஏராளமான கிறிஸ்தவங்க இருப்பாங்க. நீங்கள் ஆண்டவரை நீங்கள் கிறிஸ்தவங்க தானே, இயேசுவை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது வேதத்தின் பிரகாரம் என்று சொன்னால் அது எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. Many Christians, they say there is no need for us. So we believe in him, that is enough. பட் அப்படி தான் பார்த்தீங்கன்னா இங்கே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவர்கள் சிலராகவே இருக்கிறார்கள் என்பது அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லும்படியாக சிலராக இருக்கிறதை பார்க்கின்றோம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ அதான் இங்கே சொல்லப்படுகிறது. நம்ம
அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை தெரிந்து கொள்ளவும் பட்டிருக்கலாம். We are all chosen people. There's no doubt at all. Yes, we accepted Christ as our Lord and Savior. But even when we are chosen people, and we are prepared, yes, ஒரு திருமணத்துக்கு போறா இருந்தா, கல்யாணத்துக்கு போறா இருந்தா நம்ம எவ்வளவு ப்ரிப்பரேஷனோட வர்றோம். But entering into God's kingdom, and that we are called as a bride. So how much that we prepare, the chosen people, they are prepared, and we are waiting for the Lord. So if we are not prepared, even though we are chosen people, but if we are not prepared, it's like the same thing that the 5 virgins, and they were not prepared to take the oil, and they were left out. They could not enter into the God's kingdom. So அதுக்கு தான் அந்த ஓமையாக சொல்கிறதை பார்க்கின்றோம். சிலவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னெல்லாம் அழைக்கல அப்படிம்பாங்க. ஏன்னா அவர் ஒரு சிலர் தான் தெரிந்து கொள்வார், அதனால் என்னையெல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லுவோம். So many times we used to say that, like, I have not been called by God, even though I am a Christian. And I don't think that He has chosen me. He has chosen some people, I don't know. So that's not the way that we are ready to give our life to Jesus Christ so that we will be one of the people who are chosen. That's what the thing. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார் என்று நம்புகிற நாம், விசுவாசிக்கிற நாம், அதை ஏற்றுக்கொண்டு அவரை முழுவதுமாக தரித்து கொள்ள எத்தனை பேர் நமக்கு இருக்கிறோம்? Very few. So that's what it says. அப்போ ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். So the salvation belongs to God. It is given to everyone. So only thing, we have to take it. We have to accept it. So அதான் பார்க்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நோவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சொல்ல கேட்கலாம், we can always ask the question, why Noah? ஸோ ஆண்டவருக்கு தெரியும் யாரை தெரிந்து கொண்டா, எந்த காரியத்துக்கு தெரிந்து கொண்டா அதை செய்வாங்கன்னு தேவன் அறிந்திருக்கிறார். மனுஷன் அறியாதவனாக இருக்கிறான். நம்ம நினச்ச ஒரு காரியத்தை கொடுத்து இவர் செய்வார்னு நம்ம சொல்லுவோம், கொடுப்போம். அது செய்தால் தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. அப்படி இல்லை ஆண்டவருடைய காரியம். So when He chose a person for His purpose, that He will do it and it's to be done. There's no question at all. அந்த மாதிரி தான் ஆண்டவர் பண்ணினார்னா, He chose Noah among the other people. That's why it says that Noah found favor in God's, in the eyes. அப்படின்னு சொல்லும்போது, why Noah? Why someone else? So God knows about Noah, and He says God is walking with God. Noah was walking with God. And he is a just man and he is a righteous man. அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய இருந்த காலத்தில், in his time, that he is the one who is just and righteous. ஒரு நீதிமானாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அப்படியாக தேவனுக்கு ஒரு ஆளை அவர் தெரிந்து கொண்டார் என்றால் அவருடைய காரியத்திற்கு nothing will come in between or against. That it has to be done, it will be done. So the person will do the job. That's why God chose people like that. So அதே போல பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்னு சொல்லும்போது, so at least Noah, that he says that he is something special he has, that so God chosen him. What about Abraham? Abraham என்ன இருந்தது? ஒன்றும் கிடையாது. Is there any qualifications? So the God said, He is the man that I chose because of this? No, He didn't say like that. But He knows this, Abraham, he will submit himself to God. பார்க்கும்போது Noah did everything what God said. The same way that Abraham, he submitted himself to everything to God. So God has chosen Abraham. He doesn't have anything to say he is something special for which the God has chosen him. Only the special is a submission. May not be anything else. That also how it will be proved. He has to prove himself.
ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தி ஒப்பி கொடுக்குறான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அது எப்போ உங்களுக்கு நிறைவாகும்? when he does, when he obey, when he prove himself. அப்போ தான் நமக்கு தெரியும். The same way, if somebody is chosen, how we will know? So that, as per the Bible, the chosen people, it's by the blood of Jesus Christ when they are cleansed and they are chosen people for God. When we put on Christ, we became the child of God. So only the child of God will enter into God's kingdom, not others. So we can always say that we are the chosen people. So it's clear. But here, Abraham, பார்த்தீங்கன்னா சொல்றாரு, நான் காட்டுற தேசத்துக்கு நீ போ, உன்னை நான் இப்படியா ஆசீர்வதிப்பேன், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப என்று சொல்றாரு. ஆனால் இந்த ஒரு தேசத்துக்கு போ அப்படின்னா, ஒருவேளை ஆபிரகாம் இருக்கிற தேசமாக இருந்தா சரி, இது ஆபிரகாம் இருக்கிற தேசத்தில் அல்ல, அதை விட்டுட்டு வாங்குறாரு. So when God says he is going to some place, we have to go, then only we will submit to the God. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்கன்னா, not only your country, உன்னுடைய தேசத்தை மட்டும் இல்லை, உன்னுடைய உறவினர்களையும் உன் வீட்டாரையும் தகப்பன் வீட்டாரையும் விட்டுவான்னு சொல்றாரு. அவ்வளோதான் சொன்னார். எங்கே போகணும், எதுக்கு போகணுங்கிறதா இல்லை, இப்படி போனால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னாரு. So it says, the Abraham went as per the word of Lord. அதான். ஸோ அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை நீ புறப்பட்டு வான்னு சொன்னோன்னா புறப்பட்டு போனான் என்று இருக்கிறது. He went, he never asked any question. He doesn't know where he goes, what will happen, how he is going to be blessed. He is at the age of 75, no child. How then he will make as a nation? அவனுடைய சந்ததி எப்படியாக ஆசீர்வதிக்கப்படும்? There is no question at all. He didn't know anything and there was no evidence to believe. இன்றைக்கு ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கூட எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும்னா முதல்ல கேட்க, எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க சொல்லுங்க. கூட்டிகிட்டு போனால் கடைக்கு கூட்டிட்டு போனால் எனக்கு என்ன வாங்கி தருவீங்க? they will ask so many questions. அப்படின்னா அதுங்க போகிற வரைக்கும் இருந்துருப்பாங்க. அங்கே போகிறதுக்கு அப்புறம் எங்கே நீ வாங்கி தரணுது எங்கே? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் நார்மலி வில் ஆஸ்க் so many questions. கேட்டிங்களா? உலக காரியத்துக்கு நம்ம கேள்வி கேட்கலாம், அதில் தப்பே கிடையாது. இல்லைன்னா நம்ம போய் வேற எங்கேயோ போய் நின்றுட்டு இருப்போம். கேட்டிங்களா? சில சமயங்களில் ஒன்றுமே கேட்காம போனால் எங்கே போகிறது? பட் ஆண்டவருடைய காரியத்தில் இட்ஸ் நாட் லைக் தட். when God calls, yes Lord, I am coming. Go this way, okay, I will go. Or go that way, that I will go. That's all. The submission he expects from us, that whatever he says, don't ask any question and submit. அந்த காலத்தில் நிறைய அடையாளங்கள்லாம் கேட்டாங்க, அது வேற விஷயம். கேட்டிங்களா? ஸோ on those days, ஸோ முதல்ல அவங்களுக்கு ஆண்டவர் தான் பேசினாரான்னு தெரியாது, ஏதோ ஒரு சொல்கிற கேட்டுட்டு ஏதாவது செய்திருக்கக்கூடாது. ஸோ they were asking for the sign and want to make sure, so this is from God and he is going to do it. ஸோ அப்படியாக இருக்கிறத பார்க்கின்றோம். ஸோ அதில் ஆபிரகாமுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அழைத்தார். ஏன் ஆபிரகாம் அழைத்தார்னா, அவருக்கு தெரியும் இவன் நம்ம கொடுத்த காரியத்தை செய்வான், இவன் உண்மையாக இருப்பான். தட்ஸ் வை சே. கேட்டீங்களா? ஸோ இன்னொரு தடவை ஜோஷுவா ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எதற்காக சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் அப்படிங்கிறாரு. ஸோ ஆஸ் ஐ வாஸ் வித் மோசஸ், ஐ வில் பி வித் யூ, பட் யூ ஹேவ் டு பி ஃபெய்த்ஃபுல் டு மீ, யூ ஷுட் பி பிளேம்லெஸ். ஸோ அதான் சொல்கிறாரு ஆண்டவர். கேட்டீங்களா? அப்போ ஒவ்வொரு மனுஷனையும் அவர் எடுத்து உபயோகப்படுத்துறது போகும்போது he chose for himself. நம்மளும் அப்படி தானே செய்வோம். நமக்கு இந்த ஆள்கிட்ட கொடுத்தா இந்த ஆள் செய்வார்னு தெரிஞ்சால் தானே அந்த ஆள்கிட்ட கொடுப்போம். அப்படி இல்லைன்னு கொடுக்காம, அப்படி இல்லைன்னா கொடுத்துட்டு அப்புறம் முடிச்சுட்டு இருப்போம். அப்படி தானே? ஸோ how much more that God will know about a person when he chose for his purpose, and he will see that it's done and it will be done. There's no question at all.
ஸோ அப்படியாக தான் நம்ம பார்த்தீங்கன்னா அப்போ என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம சப்மிட் பண்ணும்போது, நம்ம அவரை ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதை ஒப்பு கொடுக்கலன்னா நம்ம அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்க முடியாது. ஸோ தட்ஸ் ஒன்லி திங். ஸோ until unless that we obey his word and his will not be done in our life, நம்ம கேள்வி கட்டியே தான் பார்த்துருக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா they were only asking question, கடைசியில் ஒரு இதுக்கு வரவே மாட்டாங்க. எனக்கு என்னமோ சரியாக தெரியல, இது வேணுமா வேண்டாமான்னு தெரியல, சரி எப்போ எனக்கு தெரியுதோ நான் அப்போ பார்த்துக்கிட்றேன் அப்படிம்பாங்க. அந்த நாள் வராது. இட் வில் நாட் கம். ஸோ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் நான் கேட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, சில விட்னஸும் கொடுப்பாங்க. ஆனால் அந்த விட்னஸ் எப்படி நமக்கு தெரியல. When we don't obey to the word of God, we cannot expect that God will come and speak to us. ஏன்னா நம்மகிட்ட ஃபெலோஷிப் இல்லை. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் we have a fellowship with God. அப்படி இல்லைன்னா we don't have a fellowship with God. If you don't have a fellowship with God, how he will come and talk to us and speak to us? இல்லையா? கேட்டிங்களா? ஸோ நம்ம உலக காரியங்களே அப்படியே தான் நம்ம பார்க்குறோம். கேட்டிங்களா? ஒருத்தர் நல்ல அறிமுகமாகி அவரோடு நம்ம நல்ல உறவாக இருந்தோம்னா அவர் நம்ம சொல்கிறத கேட்பார், அவர் சொல்கிறத நம்ம கேட்போம். ஏதோ ஒருத்தங்க திடீர்னு வந்துட்டு நமக்கு கேட்டு அது நம்ம கேட்க மாட்டோம். ஸோ அப்போ ஆண்டவர்கிட்ட பாருங்கள் எவ்வளவாக அவர் நம்மளை அழைத்திருக்கிறாரு. எதற்காக என்றால் டு ஹேவ் அ ஃபெலோஷிப் வித் ஹிம். தட் முதல் பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ nowadays, so on those days God with Moses and Joshua for his work to be done as he directs them. அதுக்காக பண்ணாரு. ஆனால் இன்றைக்கு why God called us அப்படின்னா to have a fellowship with him. That's the main thing. ஸோ ஃபெலோஷிப் இல்லாமல் நீங்கள் என்ன தான் பண்ணால் கூட கேட்டிங்களா, ஸோ God doesn't accept that. அதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இவர் பாருங்கள் 75 இயர்ஸில் வந்தார் ஆபிரகாம். ஆண்டவர் இந்த பிளஸிங்கை கொடுத்தாரு. நம்ம ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி 2 நாளையில் நடக்கலைனாலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவர் சொன்னால் இது உடனே நடக்கணுமே, ஏன் நான் 1 வாரம் ஆச்சு நடக்கலை அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவோம். பட் whereas that Abraham for 24 years almost கேட்டிங்களா, and he was, the promise was done, not done. There was no sign of that. எங்கே பார்த்தீங்களா, அவர் அந்த லேண்டுக்கும் போகலை, இடப்படியாக இவர் சொன்ன பிரகாரம் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. ஸோ வேணும் சொல்றது, அவன் நம்புவதற்கு ஏதுவாக ஒன்றுமே அவன்கிட்ட இல்லை ஆபிரகாம். பட் he never went to God or murmured, Lord, you told me like this. Now he's 24 years. Where is the child for me? நம்மளா விடுவோமா இல்லையா? ஸோ ஆனால் ஆபிரகாம் அதை பற்றி கேட்கல. But I think that he never expected anything from God. First of all, ஆண்டவராக கூப்பிட்டு சொன்னார், அவ்வளோதான். நான் சொல்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனேன்னா நான் இவ்வளோவா ஒன்றா ஆசீர்வதிப்பேன். I will bless you. I'll make your name great. And will make that, you are the father for many nations. So that was a blessing that he gave. He told him. Even Abraham may not be knowing anything about that. ஏதோ ஆண்டவர் சொல்கிறாரு, பரவாயில்ல, சால் ரைட்டு. ஆண்டவர் கூப்பிட்டாரு, நான் வர்றேன், அவ்வளோதான். தர்சா எனக்கு பிளஸிங் கொடுக்குறாரோ கொடுக்கலையோ, அவர் சொன்னதை என் வாழ்க்கையில் நிறைவேறையோ எனக்கு அது அவசியம் இல்லை. ஆண்டவர் கூப்பிட்டாரு, நான் வர்றேன். ஆனால் ஒரு நாள் செய்வார். அது எப்போ செய்கிறாரோ அவர் செய்யட்டும். அப்படின்னா நமக்கும் ஒரு இல்லை, நம்மவும் தவறு பண்ண மாட்டோம் ஆண்டவருக்கு. So that is a way that God expects the people to believe in him and believe his word and be upon that and waiting for that, for God's time, not our time. அதான் சொல்லப்படுது. சரிங்களா? இப்போ கூட நம்ம அந்த சர்ச்செல்லாம் முன்னாடி தான் தேடணும், என்னெல்லாமோ பண்ணோம், நடக்கலை. இப்போவும் தேடிட்டு தான் இருக்கிறோம். அதனால் நீங்கள் பார்க்கும்போது அந்த நாளில் அது கிடைக்காம இருந்தது எவ்வளவு நல்லது என்று இப்போ யோசித்து பார்க்குறோம். 2 பேர் சொன்னாங்க,
அப்போ அந்த நேரத்தில் என்ன அந்த 2 பேர் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக சொல்கிறாங்களா அப்படின்னு நம்மளோட அந்த நேரத்தில் நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நினச்சி பார்த்தா கரெக்டாக ஆண்டவர் 2 பேரை சொல்ல வச்சுருக்கிறாங்க. நம்ம கணல்லேருந்து தப்பிச்சிருக்கிறோம். That's what we could see. அதுவும் ப்ராப்பர் ஒழுங்கான சர்ச் கிடையாது. ஏதோ அங்கங்கே ஒரு இடத்துல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதில் எப்படியாவது வாங்கின்னு சொல்லி, சரி சர்ச்சு தான் வாங்கலை, நானாவது கடனை வாங்கி பண்ணிடணும்னு சொல்லி ரொம்ப மும்முரமாக அலைஞ்சேன். ஒன்றும் நடக்கலை. அப்போ ஐ நோ that when unless there is God's will it is not be done. நான் சொந்த வீடு வாங்கிறதுக்கு 2 வருஷமாக காசை வச்சுக்கிட்டு அலைஞ்சேன். இந்த எடிசன் ஏரியாவில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யாராவது நம்ம நிறையா இந்தியாவிலேருந்து தான் வருவாங்க, பாஸ்டர்ஸுங்க, அவங்களாம் தங்கிறதுக்கெலாம் வீடு வேணும், நம்ம 2 ஹவுஸில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலைஞ்சேன். ஆக்ஷன்லாம் போவேன் பீட் பண்ணுறதுக்கு. கேஷ் வச்சுக்கணும். அது மார்ஜின் பண்ணி யூ ஆல்வேஸ் ஹேவ் டு கிவ் அ கேஷ் டு ப்ரூவ் இட். ஒன்றுலையுமே ஆண்டவர் பண்ணி அசையெல்லாம் அவரை கொடுக்கல. அப்போ தான் வீட்டில் சொன்னாங்க, ஆண்டவர் தான் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, அப்போ ஏன் கடன் வாங்கி வீடு வாங்கிறதுக்கு ஏன் அலையிறீங்க அப்படின்னாங்க. அந்த 2 வருஷம் கழிச்சு தான் நமக்கு மனசில் பட்டுது, சரிதான் அப்படின்னு சொல்லி. ஸோ the many times whatever you think that you don't expect that will be done immediately or it will be possible, but God knows what is going to happen afterwards. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற தேவன், அவருக்கு தெரியும் நம்ம பிரச்சனையில் போய் விழ போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக he will do it. அதை மீறி நம்ம பண்ணும்போது then we will have a problem. கேட்டுங்களா? அதனால் ஸோ இங்கே ஆபிரகாமுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. கொடுத்தா சரி, இல்லைன்னா சரி, ஆண்டவர் கூப்பிட்டா நான் வந்தேன். எத்தனை வயசாகி போச்சுது? 75 இயர்ஸ். கேட்டிங்களா? அப்போ 99 இயர்ஸில் தான் மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு நம்ம ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் மறுபடியும் அவர் சொல்கிறாரு, நான் இதை செய்வேன் அப்படிங்கிறாரு. 24 வருஷமாக செய்யலை, 99 வயசாச்சுது. அப்போமாவது ஓரளவுக்கு சான்ஸ் இருந்திருக்கலாம். ஏன்னா அப்போல்லாம் ஏன்னா சாராள் 65 இயர்ஸ், இவர் 75 இயர்ஸ். இப்போ 99 இவருக்கு. கேட்டிங்களா? அங்கே 89. எங்கேருந்து குழந்தை வர்றது? பட் ஈவன் தென் Abraham didn't say anything about that. That's the way, that's why God chosen him. கேட்டிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆண்டவர் 100th இயரில் 25 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே ஆசீர்வதித்தார் பார்க்குறோம். ஸோ அதான் காட் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக செய்வார். ஆனால் அது எப்போ செய்வாருங்கிறது நம்ம தீர்மானிக்கக்கூடாது, ஆண்டவர் தீர்மானித்து கொடுக்கணும். அப்போ அது நன்மைக்கு எதுவாக இருக்கும். ஸோ அதான் நம்மளுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏன் ஆண்டவரே நாங்கள் இவ்வளோ ஜெபம் பண்ணோம், ஏன் நடக்கலைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் சரிப்பட்டு வராது. ஆண்டவரே நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறோம், நீங்கள் எங்கள் செய்யும்போது செய்யுங்க. தட்ஸ் ஆல். ஸோ we can go without anything. ஸோ அது அந்த மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படியாக பார்க்கும்போது ஜாஷுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, No man shall be able to stand before you all the days of your life. As I was with Moses, so I will be with you. And I will not leave you nor forsake you. அந்த வார்த்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு வார்த்தை. அப்போ அந்த ஜோஷுவா அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் எப்படியாக ஃபீல் பண்ணியிருப்பான். இந்த வார்த்தையை வாசிக்கும் போதே நமக்கே அப்படி ஒரு மாதிரி இருக்குது. இப்படி நம்மகிட்ட ஆண்டவர் இப்படி சொன்னார்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா such a wonderful thing. No man shall be able to stand before you. ஒரு மனுஷன் கூட, அது நீ உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும், இன்றைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் ஒரு மனுஷனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஜோஷுவா கிட்ட ஆண்டவர் இன்னொரு ஒரு இதை சொல்கிறாரு, நான் சொன்னதை நான் செய்வேன், ஆனால் நீ செய்ய வேண்டியது என்னன்னு நீ தெரிந்து கொள்ளு. மோசே எப்படியாக எனக்கு உண்மை உள்ளவனாக இருந்தானோ அதை போல நீனும்
உண்மை உள்ளவனாக இருக்கணும். அவன் எப்படியாக என்னுடைய கட்டளைகளை அவன் கடைப்பிடித்தானோ அதை நீயும் அப்படியாக கடைப்பிடிக்கணும். அப்போ நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லை, கேட்டிங்களா? அவனை பற்றி தான் இல்லை. ஆனால் ஜோஷோட சொல்லும்போது சொல்லிட்டார் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பி ஸ்ட்ராங் அண்ட் ஆஃப் குட் கரேஜ் என்று சொல்லி அவனை சொல்லுறதை பார்க்கட்டும். திஸ் அ ப்ராமிஸ் வாஸ் கிவன் டு ஜோஷுவா. அப்போ இது என்ன கற்பனைகள்னு சொல்லும்போது பார்த்தீங்களா, நமக்கும் ஆண்டவர் ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாரு. நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று கீப்பிங் த சாபத் டே. சரிதானா? நம்ம இந்த நாள் ஆண்டவர் 7வது நாள் 6 நாள் வேலை பார்த்துட்டு 7வது நாள் ஓய்வு நாள். ஸோ தட் டே இஸ் த சாபத் டே, யூ கீப் அட் ஹோலி அப்படின்னு ஒரு சொல்லுகிறத பார்க்கின்றோம். அப்போ இந்த நாளை நம்ம கடைப்பிடிக்கும் போது நமக்கு அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இல்லைன்னு இல்லை. anything that we keep God's command, that the blessings upon us. So no, certainly. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது தேவனுடைய நாள் அப்போன்னு சொல்லுவாங்க. சொல்லலாம், நான் தான் காலையில் இன்னொரு சர்ச்சுக்கு போகிறேன், சாயந்தரம் நான் என்ன பண்ணா என்ன? Sabbath day, I'm going in the morning. So the rest of the time is free for me. I can do anything what I like. அப்படியா வேதம் சொல்லுது? சாபத் டே எப்படி கடைப்பிடிக்கணும்னு சொல்லுதா இல்லையா? சொல்லலாம். நாங்கள் பாவம் பண்ணலையே சொல்லலாம். சொல்லுங்க, நாங்கள் சாபத் டேல ஒரு விளையாட தானே போகிறோம். we are going to only play for a match or maybe play. we are not committing any sin. what is the wrong in going there and doing it? அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம், நம்ம சொல்லலாம். சரிதானா? அப்போ ஆண்டவர் அந்த சாபத் டே பற்றி என்ன சொல்றாரு என்று வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஐசையா சாப்டர் 58:13. ஸோ இன்றைக்கு அநேகர் சாபத் டேனா ஏதோ ஒரு நாள் ஓய்வு நாள், அது எங்கே இருந்தால் என்ன, எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தால் என்ன. ஸோ நமக்கு வேண்டியது காலையில் போனோமா, சர்ச்சுக்கு போனோமா, முடிஞ்சு போச்சு நம்ம காரியம். மத்தியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஐ கேன் டூ வாட் ஐ வாண்டட் டு டூ. அப்போ அவன் சொல்லுவாங்க, அம்மா நான் ஏன் இந்த விளையாட்டு சொல்கிறேன்னா, விளையாடத்தானே செய்கிறோம், நாங்கள் அதில் குற்றம் பண்ணலையே, பாவம் பண்ணலையே அப்படின்னு சொல்லலாம். இட் கேன் பி டோல்ட் லைக் தட், இல்லையா? ஆனால் இங்கே என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஐசையா சாப்டர் 58:13 என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, உங்களுடைய நாள் இல்லை, இது தேவனுடைய பரிசுத்த நாள். அந்த நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. விளையாட போறது கடவுளுக்கு இஷ்டமா உனக்கு இஷ்டமா? யாருக்கு இஷ்டப்படி செய்கிறோம் நம்ம? வேதம் என்ன சொல்றது? நீ 6 நாள் இருக்குது, 6 நாளில் நீ பண்ணிட்டு எதுவும் செய்ய கேட்குறமா? இல்லை. ஆனால் இந்த நாள் என்னுடைய நாள். திஸ் இஸ் மை டே, இட்ஸ் அ ஹோலி டே. பட் வாட் எவர் யுவர் ஃப்ளஷ் வாண்ட்ஸ் அஸ் டு டூ, டோன்ட் டூ தட் ஆன் திஸ் டே. திஸ் இஸ் மை ஹோலி டே. அதான் வேதம் சொல்லுகிறது. கேட்டீங்களா? அதனால் நம்ம we cannot justify what we are doing against God's word. அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறது இட்ஸ் நாட் அ கரெக்ட் திங் டு டூ. கேட்டிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, உன் காலை விலக்கி அங்கங்கே ஓடிட்டு இருக்காத. இஷ்டத்துக்கு உன் கால் போன இடத்துக்குலாம் நீ போயிட்டு இருக்காத ஓய்வு நாளையில். உன் காலை விலக்கி உன் வழிகளில் நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளன்று, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக. இப்ப நீ எங்க வேணாலும் ஓடிட்டு போ, எங்க வேணாலும் போய் செய்துட்டு விளையாண்டுட்டு போ. அதான் 6 நாள் கொடுத்துருக்கிறேன்னு. பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போகிறோம், சரி பரவாயில்ல, சாயந்தரம் வந்துடுறோம், விளையாடுறோம். சனிக்கிழமை இருக்குது, விளையாடலாம். இந்த ஒரு நாளில் தான் இதை செய்யணுமா ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை? why that we do, because ஒரு பரிசுத்த நாளை குலைச்சலாக்கும்படியாக நம்ம அந்த காரியத்தை செய்கிறோம். அது அநேகருக்கு தெரியாதனால இது என்னுடைய இஷ்டம், யாரை என்ன சொல்றது, பட் இட் இஸ் அகைன்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட்.
பரிசுத்தரால் நம்ம வந்து பரிசுத்த குறைச்சலாக்கி நமக்கு விருப்பமானதை நம்ம செய்கிறது தவறான காரியம் பைபிள் பிரகாரம். சரிங்களா? அதை நம்ம யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாது. வேதம் சத்தியத்தை சொல்லலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். We have no authority. Anyone to say, hey, you should not do that. This is what the God says. If you want to obey, that's fine. அதுதான் சொல்லப்படுகிறது. ஸோ அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாக இருப்பார். அப்போ தானும் பார்த்தீங்கன்னா, ஸோ கீப் த சாபத் டே ஹோலி, do not pursue your own interest. அப்போவே அவங்களுக்கு எல்லாம் பிளான் பண்ணிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எங்கே மீட் பண்ணுவோம், இன்னும் இதை செய்வோங்கிறதெல்லாம் ஆல்ரெடி தே மே பி பிளான்டு. They don't bother whether it's a Sabbath day or a Sunday. People normally, but we should not. We are the chosen people. We have been called by God and want us to be holy. அட்லீஸ்ட் நம்ம தான் ஹோலியாக இருக்க முடியல, அந்த ஒரு நாளையாவது நம்ம பரிசுத்தமாக இருக்கக்கூடாதா? ஸோ அதான் பார்க்குற பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆளாக போய் விளையாடுவாங்க, 4 பேரை கூட்டிகிட்டு போய் விளையாடுவாங்க. அவங்க சர்ச்சுக்கே வரமாட்டாங்க, ஏன்னா அங்கே போயிடுவாங்க. So this is what, it's happening. It's not good. It's not good for them who do the work, who do the things. Not only they make the holy day, it's unholy, they make others also to commit along with them. That is dangerous. So Bible, we should know the Bible before we do a mistake. Knowingly, if you don't do, that's up to the person. பட் ஐயோ இப்படி தெரிஞ்சிருந்தா நான் இதை செய்யாமல் இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்கிற காரியம் உண்டு. நான் சொல்லியிருக்கிறேன், முன்னாடியே இந்த ரட்சிப்பை பற்றி சொல்லியிருந்தா அப்போ நான் எப்பவுமே ரட்சிக்கப்பட்டிருப்பேன், யாருமே சொல்லலையே. ஸோ தட்ஸ் வாட் த திங். Yes, we should know this, how to keep the Sabbath day. And பார்த்தீங்கன்னா, and on that day, but enjoy the Sabbath and speak of it with delight as the Lord's holy day. Honor the Sabbath in everything you do on that day, and do not follow your own desires or talk idly. பேசுறத கூட கவனமாக பேச சொல்கிறார் ஆண்டவர். இஷ்டத்துக்கு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து போய் தகராறு பண்ணிக்கிட்டு ஏதாவது இருக்காதீங்க. எதாக இருந்தாலும் அன்றைக்கி விட்டுருங்க. தகராறு பண்ணணுமா திங்கக்கிழமை, ஏன்னா நடக்கணுமா? சில சமயம் சர்ச்சுக்குள்ள வரும்போது தான் தகராறு இருக்கலாம், போகும்போது தான் தகராறு இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் கூட சாபத் டே நோ மவுத் ஷட் த மவுத், அவ்வளோதான். மண்டை வச்சுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் பாதி ஆற போட்டுடலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகமாக சமாளிச்சிடலாம், எது காரியமாக இருந்தாலும். ஸோ சாபத் டே வி ஷுட் கீப் இட். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். கேட்டிங்களா? ஸோ ஆனால் ஜாஷ்வாட்ட சொல்கிறாரு in chapter 1 verse 7ல, only be strong and very courageous that you may observe to do according to all the law which Moses my servant commanded you. என்ன மாதிரி சொல்கிறார் பாருங்களேன். இந்த மை சர்வன்ட்னு சொல்கிறதுலே பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆழமான ஒரு சத்தியம், எவ்வளோ தூரத்துக்கு the relationship between God and Moses and how his fellowship with him, that makes the things. என்னுடைய சில சமயம் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டார் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சமயங்களில் இவர் எங்கள் வீட்டார், எங்கள் சொந்தக்காரர் அப்படின்னு நம்ம சொல்கிறது போல், இஸ் மை சர்வன்ட். ஸோ commanded you, do not turn from it to the right hand or to the left, that you may prosper wherever you go. ஸோ ஆண்டவர் சொல்றார், நீ இதை கீப்பப் பண்ணும்போது you will prosper. ஆண்டவர் உன்னை விருத்தி பண்ணுவார், ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்ற காரியத்தை பார்க்குறோம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரமாய் இருந்து மிகவும் பலம் கொண்டு திடமானது. இதை செய்யறதுக்கே நீ பலம் கொண்டு திடமானதா இருந்து. பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ் டு கீப் த லா, நாட் டு ஃபைட் வித் another one. இங்கே நம்ம we are strong in keeping the law. நமக்காக God will fight, we need to go and fight. அவர் பார்த்துக்கிடுவார். நமக்கு வேண்டியது ஆண்டவரே உங்கள் கட்டளைன்னா நான் அதை கடைப்பிடிச்சு அதைப்படி செய்கிறேன், அவ்வளோதான். மற்ற காரியத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு அதெல்லாம் முடியாது. ஒருத்தர்கிட்ட போய்ட்டு தகராறு பண்ணுறதுக்கு சண்டை போடுறதுக்குலாம் என்னால் முடியாது.
நீங்கள் பார்த்துக்குவாங்க. ஆனால் உங்கள் காரியத்தை உங்கள் வார்த்தையை நான் கடைபிடிச்சு நடக்கணும். அதுக்கு எனக்கு பலன் கொடுங்க. எனக்கு அது போதும். ஏன்னா மற்றவங்கள்ட்ட போய் சண்டை போடுறதுக்கு பலன் கொடுங்க, தகராறு பண்ணுறதுக்கு பலன் கொடுங்க நம்ம யாராவது கேட்டால் அப்படி இருக்கும். அப்படி இல்லை. ஆண்டவருடைய காரியத்தை செய்வதற்கு அவர் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, be strong and very courageous that you may observe to do according to the law which Moses commanded you. அந்த காரியத்தை சொல்லதை பார்க்கின்றோம். சரிங்களா? நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதி இருப்பாயாக. யாரும் புத்திமான் ஆண்டவருடைய கற்பனைகளை கடைப்பிடித்து வலது பக்கமும் இடது பக்கமும் சாயாம நேர ஆண்டவருடைய வார்த்தையின்படி செல்கிறவன் அவன் புத்திமான், அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் அதான் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கணும். அப்படின்னா எப்படி மோசே கொண்டு இருந்தானோ அதே போல உன்னோடு இருக்கணும்னா என்னுடைய கட்டளைகளை கற்பனைகளை நீ கடைப்பிடி. அப்படின்னா ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்துக்கு வர்றோம், காணிக்கை கொடுக்குறோம், தசமபாகம் கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம், இது போதாதா உங்களோடு இருக்கிறதுக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இல்லை, இதெல்லாம் நம்ம ஆண்டவரோடு ஃபெலோஷிப் பண்ணுறதுக்குரியது இல்லை. இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. என் ஆலயத்துக்கு வா, காணிக்கை கொண்டு வா, தசமபாகம் கொடுங்க, இதெல்லாம் அவர் கொடுத்த கட்டளை. அதை நம்ம செய்கிறோம். அவரோட ஃபெலோஷிப், இதனால நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் இல்லை, அப்படி கிடையாது. நான் மற்றவங்களோட அதிகமாக கொடுக்குறேன், அதுவும் இல்லை, அதுவும் கிடையாது. எவ்வளோதான் நம்ம கொடுத்தாலும் எதாவது செய்தாலும் ஆண்டவரோட ஃபெலோஷிப்புங்கிறது வேற. அதுக்கப்புறம் திருப்பி இங்கே சொல்கிறேன் பார்த்தீங்களா, மத்தேயு 9வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. மேத்யூ சாப்டர் 9:13 பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். நீ எனக்கு பலி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ பலி கொடுக்கறதுனாலையோ எனக்கு காணிக்கை கொடுக்கறதுனாலையோ நீ என்னோடு இருக்கங்கிறது கிடையாது, நானும் உன்னோடு இருக்கங்கிறது கிடையாது. இது ஃபெலோஷிப்புங்கிறது வேற. அதுதான் சொல்லப்படுகிறதுங்க. என்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்கி வந்தேன். சரிங்களா? நான் வந்த காரியம் உங்கள்கிட்ட காணிக்கையும் பலி கொடுக்கறதுக்கு அதுக்காக நான் வரல. நான் நீதிமான்கள் அல்ல பாவிகளை மனம் திரும்ப வந்தேன். ஏன் பாவிகள் மனம் திரும்பணும்? Why that they have to repent? What way is with God? எத்தனை இருக்கிறாங்க, நான் ஏன் மனம் திரும்பணும்? அவசியம் இல்லை எனக்கு. So if you don't repent, your sins are not forgiven and you cannot have fellowship with Jesus. But God wants you to be fellowship with Him. அதுக்கு தான் அழைக்க வந்தேங்கிறார். இந்த வசனங்கள் இருக்குது. உங்க மனம் திரும்பும்படியாக இந்த வசனத்திலே இருக்குது பாருங்க. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். Why I came to அழைக்க வந்தேன் என்று சொல்வதை பார்க்கின்றோம். அப்போ பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் எதற்காக நம்மளை அழைக்க வந்தார் என்று சொல்லிக்கொள்ளும்போது இங்கே சொல்லப்படுகிறது, நாம் அவரோடு இருக்கும்படியாக, தேவன் நம்மோடு இருக்கும்படியாக. நம்ம அந்த பாவத்தை கட்டிக்கிட்டு தேவன் நம்மோடு எப்படி இருப்பார்? அதுக்கு தான் ஆண்டவர் பாவ மன்னிப்பை கொடுத்துருக்காரு. Yes, given. We cannot expect that God is with us when we are still sitting on the sin. அதுதான் repentance and the forgiveness. அதுதான் சொல்றாரு. ஒரு மனுஷன் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மளோட இருக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அப்பதான் அந்த உறவு உண்டாகிறது. கேட்டீங்களா? மனம் திரும்பாம பாவத்தை வைத்துக்கொண்டு we cannot have fellowship with God. ஆண்டோடு இருக்க முடியாது. Even we don't expect that God will be with me. No. நம்ம நினைச்சுக்கலாம் ஆண்டவர் என்னோட இருக்காருன்னு நினைக்கலாம். ஆனால் நாட்டு இல்லை. இந்த பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தின் பிரகாரம் சகை பாருங்களா, அதுக்கு ஒரு ரீசன் சொல்லும் போது சகையை வீட்டுக்கு போறாரு இயேசு கிறிஸ்து. லூக் சாப்டர் 19:8 போன உடனே அவன் என்ன செய்யலாம் பாருங்க, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். அவனுக்கு குற்ற உணர்வு வந்துருச்சு.
நம்ம எவ்வளோ பணம் சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ காசு வச்சுருக்கிறோம், எனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், அது அவன் ஆண்டவர் கொடுத்தான்னு சொல்லலை, அவன் சம்பாத்தியம் பண்ணுறது தான். கேட்டிங்களா? ஸோ அதில் அவன் வந்த உடனே அவனுக்கு ஒரு மனம் திரும்புதல், ஒரு குற்ற உணர்வு. என்ன சொல்கிறான்? என்னுடைய ஆஸ்தியில் பாதியை நான் விற்று ஏழைகளுக்கு கொடுக்குறேன், யாருக்கிட்டையாவது நான் அநியாயமாக வாங்கியிருந்தா நாளத்தனையாக திருப்பி கொடுக்குறேன். தட் இஸ் த ரிப்பெண்டன்ஸ். சும்மா வாயில் சாரின்னு சொல்லிட்டு போகிறது இட்ஸ் இல்லை, உள்ளத்திலிருந்து வரணும். அதுவும் செய்கைகளும் இருக்கணும். நம்ம ஒருவங்களை ஏதோ ஏமாத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் அவர் ஒரு நஷ்டம் ஆகிட்டாரு அப்படின்னா கூட, how that real repentance, go and tell him that because of when I have done a wrong thing and you lost this money, I want to give that money what you lost because of me. That is a real repentance. நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். அந்த நாட்களில் டிக்கெட் வாங்காமல் ட்ராவல் பண்ணி போயிருப்பாங்க நம்ம நிறைய ஃபிட்னஸ்ஸு. ஒன்ஸ் ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் யோசித்து, நான் இத்தனை நாள் டிக்கெட் வாங்கி நான் வாங்காமல் போனேன், இத்தனை டிக்கெட்டு இவ்வளோ அமௌண்ட்டு, இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நஷ்டத்தை பண்ணியிருக்கிறேன், தப்பு பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டு கவுண்டரில் அவ்வளோ காசுக்கு டிக்கெட்டை வாங்கி அங்கே கிழிச்சு போட்டுட்டு அவர் போயிட்டு நான் கொடுத்தா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரான். ஈவன் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி அவங்க வந்து லஞ்சம் வாங்குறத கூட வந்து பார்த்தீங்கன்னா they repented and they set right. So we have to set right our things. சும்மா வாயில் ஓகே நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறதுல, என்ன அவங்க மன்னிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுல. So we should examine how we can make the things correct with a person and with a God, both. Not only with the God, ஆண்டவரே நான் இப்படி ஒன்று பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்குவாங்க, அது மட்டும் இல்லை, we have to separate with the people also. அதுதான் repentance, the real repentance. நிறைய காரியங்கள் நம்ம பண்ணியிருக்கலாம், கேட்டிங்களா? ஸோ அதனால் அது தவறான காரியம் என்று தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை வந்து சரி செய்கிறது, அதை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், கேட்டிங்களா? அதான் பார்த்தீங்கன்னா இவன் வந்து, ஸோ he wants to be with the God and the God also wants to be with Zacchaeus. So here is the repentance. What type of a repentance it comes? சரி, ஆண்டவர் போன உடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது கொடுத்துட்டு ரொம்ப நல்லது எங்கள் வீட்டுக்கு வந்து நல்லது போயிட்டு வாங்க அப்படின்னா, it doesn't mean God is with him nor Zacchaeus with him. இல்லை, கிடையாது. அதான் சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Jesus healed the lepers, he made the lame to walk, he gave the sight to the blind, and even he did so many miracles. Do you think that Jesus was having fellowship with them, or the fellowship with the leper, or the layman who just got healed and went away? No, there is no relation. ஆண்டவர் இத்தனை பேருக்கு சுகத்தை கொடுத்தாங்க, நோய்களை குணப்படுத்தினாங்க, கேட்டிங்களா? இவன் மரித்தவர்களை கூட உயிர்த்தெழ செய்தாரு. Doesn't mean they have a fellowship with Christ or the Jesus have a fellowship with them. அதனால் வந்து ஃபெலோஷிப்னு சொல்ல முடியாது. ஒரு உதவி செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, உதவி செய்தோம் அவ்வளோதானே ஒழிய, இப்போ ஏன் அவருக்கு உதவி செய்தார்னா ஏதோ வந்து கேட்டாருங்க, என்னால் முடிஞ்சதை நான் உதவி செய்தேன் அப்படிங்கிறதுனால உதவி செய்தனால யூ ஹேவ் அ ஃபெலோஷிப் வித் ஹிம்? நோ. வேற ஹி ஹேஸ் அ ஃபெலோஷிப் வித் யூ? நோ. முடிஞ்சு போச்சு. உதவி தான் உதவி. அதே போல தான் காணிக்கை கொடுத்தாலோ தசம்பாகம் கொடுத்தாலோ நம்ம சர்ச்சுக்கு வந்தாலோ it doesn't make have to have a fellowship with God. இன்றைக்கு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை தொழுது கொள்கிறோம், ஆண்டவர் வார்த்தையை கேட்குறோம், ஆண்டவர் வார்த்தையை கீழ்ப்படுகிறோமோ, that only will make us the fellowship with God and God will have a fellowship with us. And the first step, repentance. அதான் first step. ஆண்டவரோட உறவு வைத்துக் கொள்றதுக்கு மனம் திரும்புதல் is the first. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பாவிகளை மனம் திரும்பும்படியாக வந்தேன். எதற்கு வந்தேன்? நான் அவங்களோடு இருக்கும்படியாக, அவங்க எங்களோடு இருக்கும்படியாக. That's why he came. அதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம் பார்த்தீங்கன்னா. ஸோ 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் சாப்டர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியமாய் இருப்பதற்கு, to have a fellowship with the Lord and Jesus Christ, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். வெரி கிளியர். ஆண்டவர் எதுக்கு அழைச்சாரு?
அவரோட ஃபெலோஷிப், அவரோட ஒரு ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கிறது, ஐக்கியப்பட்டு இருக்கிறது. கேட்டீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நமக்குள்ளே ஒரு பிரிவினை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்குள்ள அந்த பிரிவினை இருக்கு அப்படின்னாச்சுன்னா நம்மகிட்ட ஆண்டவரை எப்படி ஐக்கியம் வைப்பாரு? நம்ம எப்படி போய் ஆண்டவரோட ஐக்கியம் வைக்க முடியாது. we have to set right. கேட்டீங்களா? ஸோ பிரிவினை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அப்போ அந்த பிரிவினை இருக்கும்போது நம்ம ஆண்டவரோட ஃபெலோஷிப் வைக்க முடியாது. ஸோ we have to set right both side. கேட்டீங்களா? ஸோ சொல்லப்படுது, நீங்கள் பார்த்தீங்கன்னா God is faithful by whom you are called into the fellowship of His Son Jesus Christ our Lord. அதுக்கு தான் அழைக்க வந்தார், அதுக்கு தான் நீ மனம் திரும்பணும் அப்படின்னாரு. So that's why that we can have a fellowship with Him. கேட்டீங்களா? 1 Thessalonians chapter 1:9 பார்க்கும்போது பார்க்கிறோம், for they themselves declared concerning us what manner of entry we had to, and how you turned to God from idols to serve the living and true God. எப்படியாக நம்ம விக்கிரங்களை விட்டுட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பி நம்ம தேவனுக்குள்ள வந்தோம். ஒரு காலத்தில் விக்கிரங்களை வணங்கிட்டு இருந்தோம். வீட்டில் ஃபோட்டோ வச்சுருப்போம், சிலை வச்சுருப்போம், எல்லாமே வச்சுருப்போம். ஆனால் அதை விட்டு இப்போ மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால், how you are come back from the idol worship to again? நீ அதை வச்சிருந்தாலே ஆண்டவர் சொல்றாரு, நீ worship பண்ணலன்னு சொன்னா கூட இதை செய்து வைக்காதன்னு சொல்றாரு. சரிங்களா? அதனால தான் எங்கள் வீட்டில் நாங்களாம் ஆண்டவர் பற்றி தெரியாதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து ஃபோட்டோலாம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. எங்கள் அம்மா எங்கேயோ ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சுருந்தாங்க. ஏன் வாங்கி வச்சாங்கன்னா, என் பையனுக்கு அவருடைய கிருபையும் வேணும், அவருடைய ஆசீர்வாதமும் வேணும். எங்கள் சாமியோட ஆசீர்வாதம்லாம் உண்டு, அதை விட இயேசுவும் வச்சுக்கிட்டா இயேசுவும் ஆசீர்வதிப்பார் என் பையனை அப்படிங்கிறதுல எங்கள் அம்மா அவங்க அறியாதனால ஒரு ஃபோட்டோ மட்டும் வாங்கி தொங்க விட்டுருந்தாங்க வீட்டில். ஸ்டில் ஐ ரிமெம்பர். அவங்களும் ஞானஸ்தானத்தில் வச்சுக்கப்பட்டாங்க. எத்தனாவது வயசு? ஒரு 70-75 வயசுக்கு அப்புறம். கேட்டிங்களா? இட்ஸ் ஸோ அமேசிங். காட் இஸ் அ காட். பார்த்தீங்களா? அன்றைக்கு வீட்டில் வச்சாங்க. கேட்டிங்களா? ஸோ தட் இஸ் சம்திங், திங்ஸ் ஒர்க்கிங் அவுட் இன் மெனி வேஸ். கேட்டிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது விக்கிரங்களை விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பினீங்களே, இன்னும் அந்த விக்கிரத்தை ஏன் வச்சிருக்கிற? அப்போ நீ அதை விடலை அப்படின்னா எப்படி உன்னை ஆண்டவரோட நீ ஐக்கியம் பண்ண முடியும்? ஏன்னா கர்த்தருக்குள்ள வந்தா எல்லாம் புதிய மனுஷனா ஆகிறான்னு போட்டிருக்குது. நான் பழையதே நான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா எப்படி நம்ம ஆண்டவரோட ஐக்கியம் வைக்க முடியும்? ஆண்டவரோட ஐக்கியம் நம்ம சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் சொல்றது இல்லை, சொல்ல மாட்டார். கேட்டீங்களா? ஸோ இன்றைக்கு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது கூட என்ன சொன்னார் அப்படின்னா, பாஸ்டர்மாருங்க போகிறாங்க, அவங்க அந்த விக்கிரங்களை வச்சுட்டு இருக்கிறத எல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை விட மேலான விக்கிரங்கள் நம்ம நம்மகிட்ட பணம் ஆசை, அந்த ஆசையெல்லாம் இருக்குது. ஸோ வடி மீன் இதெல்லாம் நிறையா விக்கிரங்கள் உள்ளே இருக்குது, அதனால் அதை வச்சா என்னங்கிறதுக்கு வராது. அப்படியே வேதம் சொல்லுது. வேதம் அப்படி சொல்றது இல்லை, பட் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறவர். அந்த டிவியில் நிறைய வர்றாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. சில சமயங்களில் இந்த மாதிரி சொல்லிட்டு, when God don't keep it, அதான் சொல்கிறார் வழியா, யூ கேன் கீப் இட் டசன்ட் மேட்டர். அப்படியா பைபிள் சொல்லியிருக்குது. புருஷன் அவ்வளோ ஹிந்துவாக இருக்கலாம், நம்ம கிறிஸ்டினாக இருக்கிறோம். அவர் விக்கிரகம் வச்சு வீட்டில் கும்பிட்டா நீ ஒன்றும் சொல்லாத, அதனால் இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டாருன்னு இந்த பாஸ்டர்மார்க்கு சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல வச்சுக்கிடலாம் அப்படின்னா பைபிள் சொல்லப்பட்டிருக்குது. கேட்டிங்களா? ஸோ தேட் ஆல்சோ ராங். அண்ட் மற்ற நம்மகிட்ட இருக்கிற உள்ள இருக்கிற அக்கறங்கள் ஆல்சோ ராங். அதுதான் கரெக்டு. அதுவும் சரி கிடையாது, இதுவும் சரி கிடையாது. அதோடைய இதனால் அது சரின்னு சொன்னால் அது சரியில்லாத காரியம். முதல்ல என்ன பண்ணா, உனக்கு சரியா சரியில்லையோ, ஆண்டவருக்கு இது என்ன பிரியமா பிரியமில்லையா, அதை தான் பார்க்கணும். கேட்டீங்களா? ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னா தூக்கி போடு, உனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். கேட்டீங்களா? ஸோ நமக்கு பிரியம் இல்லைங்கிறதுக்காக நம்ம என்ன பெரிய ஆட்களா? ஆண்டவரோட பெரிய மனுஷங்களா? இல்லை இல்லையா? ஸோ தட்ஸ் வை இட் சேஸ் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா
தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு நம்மளை மீட்டு கொள்றதுக்கு. இன்னைக்கு சில கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பொட்டு வச்சுருப்பாங்க, அதை விட மாட்டாங்க. ஏன்னா அப்போ அவங்க இது போட்டு வச்சு பழக்கமாக இருக்கும், திருப்பி போட்டு எடுக்க மாட்டாங்க. அதில் என்ன இருக்குது அப்படிம்பாங்க. இவங்களும் சொல்லுவாங்க அதில் என்ன இருக்குது. இப்போ ஒரே ஒரு காரியம், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது எப்போ கையில் இந்த நியூ டெஸ்ட்மென்ட் வச்சுருப்பேன். ஒரு ஹிந்திக்காரர், பட் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாரு. இஸ் வெரி வெல் எஜுகேட்டட் மேன், நல்ல ஜெய்சாண்டி ஃபிகர். நல்லா கொஞ்சம் டார்க்காக இருந்தது. நான் சொன்னேன் ஹலோ அப்படின்னா அவரும் ஹலோன்னு சொன்னார். ஸோ தென் ஐ ஜஸ்ட் கேவ் திஸ் புக், யூ கேன் டேக் இட் அப்படின்னேன். அவர் சொன்னார் வாட் இஸ் திஸ் புக் அப்படின்னாரு. இட்ஸ் அ குட் திங், இட்ஸ் அபவுட் காட் அப்படின்னேன். Immediately he said, I am not a Christian to read this, take it. When it's mentioned God, he said he's a Christian. This is what we are to the world. When you keep this one, then they will know he's a Hindu. That's what, it's an identification. That's why you project yourself even outward. When you cannot take the outward, how can the inward be cleaned? அது கூட ஒரு செய்ய முடியலைன்னா என்ன கிறிஸ்தவன்? சரி, அன்றைக்கி நீ வச்சுட்டு இருந்தா இன்னைக்கு ஞானசானத்தில் ரசிக்கப்பட்ட எல்லாம் பண்ணிட்டேன், அது பண்ணாத இருந்தால ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற எதாக இருந்தாலும் பார்த்த உடனே உன்னை யார் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு ஏன் நீ உனக்கு இப்படி வேணும்? அது கூட ஒருவருக்கு விட்னஸாக இருக்க முடியலையா? ஆண்டோடைய வார்த்தை தான் சொல்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் இதுலையாவது ஒரு விட்னஸாக இருக்கலாமே. நம்ம ஊர்லலாம் பொட்டு வைக்கணும்னா நம்மளாம் கிறிஸ்டின் தான் நினைப்பாங்க. சரிதானா? தட்ஸ் வாட் ஆர் விட்னஸ். கேட்டிங்களா? உள்ள ஏற்றுறாங்களா வெளியே ஏற்றுறாங்களா அது அவசியம் இல்லை. I am a Christian, I follow of Jesus Christ. That's all. கேட்டிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா we can be boldly, we can stand. நம்ம யாரையுமே மாற்ற முடியாது, அதே போல் மற்றவங்க நம்மளை மாற்றக்கூடாது. கேட்டிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, நீங்கள் விக்கிரங்கள்லாம் விட்டுட்டு வந்துட்டு திருப்பி எது உனக்கு இது ஏன்? அதை நீ விட்டுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா எப்படி உங்ககிட்ட ஆண்டவர் இருப்பார், ஆண்டவர் உங்ககிட்ட இருப்பார். That's what God says. அப்போ என்ன பண்ணணும்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. That's what here says பைபிள். கேட்டிங்களா? பார்த்தீங்கன்னா அநேகர் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினவர்கள். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்குள்ள வரும்போது எல்லாம் புதிதாகின. அப்போ பழையன எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இன்னும் அங்கே ஹோல்டு, இங்கே ஒரு ஹோல்டு, அங்கே ஒரு ஹோல்டு, ரெண்டுலையும் ஒரு ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தா எங்கே போயிருப்பாங்க? நடக்க முடியாது. ரெண்டு பக்கமும் காரை வச்சு ஹோல்டு பண்ணிட்டு அப்படி நடக்க முடியும்? அவ்வளோதான், விட வேண்டியதான் கீழே. கேட்டீங்களா? ஸோ அதனால் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவரை அறிந்து நம்ம வந்து தெரிந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம காரியங்களை செய்வோம்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளோட இருக்க மாட்டாங்க, நாம அவரோடு இருக்க முடியாது. That's why the repentance comes. ஆண்டவரே, நான் அன்னைக்கு இதெல்லாம் ஆராதிச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு உங்ககிட்ட வந்துட்டேன், இது பக்கமே நமக்கு அவசியம் இல்லை. ஒரு பட்டேல், and that too in the JC city, the complete the Patel areas completely. கேட்டிங்களா? ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு ஆண்டரை பற்றி சொன்னோம். அவர் டெய்லி மார்னிங் வந்து காலையில் யூஸ் டு டூ பூஜா ஃபார் ஆல் த ஸ்டாச்சுஸ், த ஐடல்ஸ். பால் ஊற்றுவார், பாலும் பழமும் வச்சு பால் ஊற்றி he will use to worship. Then we told them that you believe in Jesus Christ, he is the only God. அப்படின்னா ஓரளவுக்கு he was little healed. He had some problem, it was healed by another pastor, not by me. ஸோ அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு பண்ணோம். அதான் பட்டேல் நீங்கள் வந்திருக்காரு, நம்ம சர்ச்சில் வந்திருக்காரு. அப்புறம் அடுத்த நாள் சொன்னார், மோசஸ் இஸ் a குட் நியூஸ். நான் போனேன், ஒரு கடையில் வந்து இயேசுடைய சிலையை எடுத்தேன், வாங்கினேன், நான் இப்போ அதையும் வச்சு அதுக்கும் பால் ஊற்றுறாரு. You are so happy that he is keeping the Jesus and giving the milk. So he thought that I'll be more happy. நான் சொன்னேன், நீ இவ்வளோ முட்டாள்தனம் பண்ணுறியப்பா, அதுக்கு தான் ஐடல்ஸு, இது இயேசுவை வச்சுக்கிட்டு இருந்தாச்சுன்னா அது ரொம்ப பாவம், அதனால் என்ன பண்ண, நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு அப்படின்னு. உடனே அடுத்த நெக்ஸ்ட் டே சாக்கு மூட்டையில் கட்டி அவ்வளவு கிரகங்கள் ஏசு சிலைகளை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பக்கத்தில் போய் ஒரு கோயில்கிட்ட போயிட்டு, அப்புறம் நான் இத்தனை வருஷம் 40 வருஷமாக நான் ஒன்று தொழுதுகிட்டு இருந்தேன், இப்போ நான் இயேசுவை பின்பற்ற போகிறேன், எனக்கு நீ பிரச்சனை பண்ணாத, நான் செய்தெல்லாம் நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கச்சடாவில் போட்டு வந்தேன். Still is with the Bible. Almost now about 20 years is a Gujarati. Every day when he calls, he only talks about the Bible. From the Bible, Moses today I read, this is what it says. He's not that much educated man.
ordinary man. அப்போ பாருங்க, அவருக்கு பாருங்க, அது வந்து இல்லாமல் he put a cross and he put the shirt like this. He used to walk in the Patel area, let them think that I am a Christian. ஏன்னா வந்து அவங்களுக்குள்ள பெரிய பயங்கரமானது. அந்த பட்டேல் பீப்புள் வந்து இந்த மாதிரி அந்த மதம் மாறினாலும் பெரிய பிரச்சனையாக வரும். அந்த நமக்கு ஜெர்சி சிட்டி அந்த ரோடு பேர் காந்திஜி ரோடு, அது அந்த ரோடில் பார்த்தீங்கன்னா போட்டு நடந்துட்டு போகிறாரு. யூ சி ஐ எம் எ கிறிஸ்டியன் அப்படின்னு. தட் இஸ் வாட் தி விட்னஸ் ஃபார் காட். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு சாதாரண ஒரு புறமான காரியத்தில் நம்ம விட்னஸ் இல்லைன்னா நம்ம எங்கே போவோம் இல்லையா? ஸோ அதனால் கேட்டிங்களா? ஸோ அந்த வார்த்தை அப்படி சொல்லுது. ஸோ கடைசியில் முடிச்சேன். 1 John 1:6, 1 யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனம், 6-7 வசனம். If we say that we have fellowship with him and walk in darkness, we lie and do not practice the truth. நம்ம வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைங்க, நாங்களாம் ரசிக்கப்பட்டவங்க, நாங்களாம் கடவுளுடைய பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இருளில் நடந்தீங்கன்னா அதில் உண்மை இருக்குதா அப்படிங்கிறாரு. But if you walk in the light as he is in the light, we have fellowship with one another. And the blood of Jesus Christ, his son, cleanses us from all sins. அப்போ நம்மகிட்டே ஒரு ஃபெலோஷிப் வைக்க முடியாத அளவுக்கு நம்ம இருளில் நடந்துகிட்டு இருந்தோம்னா எப்படி ஆண்டவர்கிட்ட போய் ஃபெலோஷிப் வைக்க முடியும்? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வெளிச்சத்தில் இருக்கிறது போல, ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் ஒளியினுடைய பிள்ளைங்க. That means you should walk in the light. Then you can have a fellowship with me, then I will have a fellowship with you. So if you say that you are in the light but you walk in the darkness, how can you get fellowship with me? So the fellowship with God is more important than anything else. Whatever we give to God, that doesn't bring us to have a fellowship with him. Only thing that we keep his commandments and walk in his way, that will make us to be fellowship with God. And he will make a fellowship with God. As he was with Joshua, and he will also with us. Hallelujah. Praise be to God. Praise be to God. Thank you. God bless you.